வார்த்தைக்கு வல்லமை உண்டு. என்ன செய்யும் தெரியுமா? வல்லவனையும் பயப்பட பண்ணும். வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அது வல்லவனையும் பயப்பட பண்ணும். அதனாலதான் பைபிள் சொல்லுச்சு, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையையும் கவனியாதே. மக்களை, எல்லா காரியங்களையும் காதுகளில் விழுந்தால் நமக்குள்ளே பயம் ஆரம்பிக்கும். நீ வல்லவனாயிருந்தால் கூட. அதனால எல்லாம் கேட்கணும்னு நினைக்கப்படாது. சில ஆளுகளுக்கு வீட்டில் உள்ளதை கேட்கவே நேரம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பேசுவார்னு காதை நீட்டணும். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆளு வல்லவன். ஆனா அந்த மனிதனை பயப்பட பண்ணினது ஒத்த வார்த்தை. வார்த்தைக்கு வல்லமை உண்டு மக்களே. அது வல்லவனையே பயப்படுத்தும். அதனால எல்லா காரியங்களையும் கேட்க நினைக்கப்படாது. சில காரியங்கள் அறியாம இருக்கிறது நல்லது. பயந்தவன் யார்? பயந்தவன் யார்? வல்லவன். அப்படித்தானே? இனி அப்போஸ்தலர் 7:26. கரெக்ட். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று, அநியாயம் செய்கிறவர் என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். அடுத்து தொடர்ந்து, பிறனுக்கு அநியாயம் செய்தவன் என்னம்மா? பிறருக்கு, ஒரு முறை கூட சொல்லுங்க, பிறனுக்கு. பயந்தவன் யாரு? பயந்தவன் யாரு? வல்லவன். ஆனா அவனை பயப்படுத்தினவன் யார் தெரியுமா? அநியாயம் செய்த. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதே இடத்துல படிக்கும் பொழுது அவனுக்கு நியாயம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆறு? மோசே. மோசே நியாயம் செய்தான். ஒருவன் அநியாயம் செய்தான். நியாயம் செய்த ஒருவன் அநியாயம் செய்தவனை கண்டு பயப்பட வைத்தது வார்த்தை. புரியல? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பயந்ததாரு? வல்லவன். பயந்ததாரு? நியாயம் செய்தவன். பயந்தது யாரு? சரி. பயப்படுத்தினது யாரு? அநியாயம் செய்தவன். அநியாயம் செய்தவன் நியாயம் செய்தவனை பயப்பட பண்ணினது என்னது? அதனாலதான்